பிக் பாஸ் சீசன் 9 ஸ்பெஷல் வீடியோ இது. அது முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அது குறித்தான விவாதங்கள் பொதுவெளியில நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குன்றதுனால, அத பத்தின ஒரு வீடியோ தான் இந்த எபிசோட்ல வந்து பேசலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெய்ட் வித் அஸ். பிக் பாஸ் முடிஞ்சு நெறைய வேலைகள் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி நெறைய ஒர்க் வந்து ஒய்ஃப்‌க்கு இருந்தனால, அந்த மாரி விஷயங்கள் இல்லாம, சரி நம்ம தனித்து இயங்கும்போது, சில பல விஷயங்கள் காதுல விழும்போது, அத பார்க்கும்போது, அதற்கான ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து முக்கியமா வந்து திவாஷா பத்தி. சபரி, திவ்யா 2 பேருமே வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னும்போது, அவங்கள வந்து வெளி உலகுல அதுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கமருதீன் அவங்களுமே வந்து ஒரு சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இந்த மாரி வெளியில ஒர்க் பண்ணது, தெரிஞ்சது, போனது விஷயங்கள வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்க என்னைக்குமே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி. ஏன்னா அது வந்து 1000மே தெரிந்தவர்களாக இருந்தாலும், அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணணுன்ற மாரி வெளியில அது இப்போ உதாரணத்துக்கு வந்து அரோராவும், எஃப்ஜேவும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஹால கூட அது ட்ரெய்லர் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அது வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாலாம் நடிச்சிருப்பாங்க. ஆனா, நீங்க நம்ப மாட்டீங்க. அம் இதில வந்து நீங்க பார்க்கும்பொழுது, ஐ மீன் பிக் பாஸ் வீட்ல பார்க்கும்போது, அவங்க 2 பேருக்கும் ஒண்ணும் தெரிஞ்ச மாரியே காமிச்சுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரியும்ல. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து மிங்கிள் ஆவுறது, போறது அதெல்லாம் விஷயம்லாம் நம்மளுக்கு தோணும்ல. அந்த மாரி எந்த விஷயமுமே வந்து நான் வந்து அவங்க 2 பேருக்குள்ள நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ வந்து கல்லூலி மங்கை மாரி 2 பேரும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபாக்ட் வந்து எஃப்ஜே கூட வந்து அரோராவ பயங்கரமாவே திட்டியிருப்பாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, திவ்யா அண்ட் சபரி இவங்க 2 பேருக்குமே வந்து நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க பெருசா வந்து மிங்கிள் ஆகல பிக் பாஸ் வீட்லயும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உடைஞ்சு இருக்கிற நேரங்கள்ல வந்து ஆ சபரி போய் பார்த்துக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும், முக்கியமாக வந்து வாட்டர்மெலன் கிட்டேருந்து திவ்யா வந்து ஒரு சேஃப் ஜோன்ல வந்து காப்பாத்துன இடங்கள் இருக்குல்ல, அது உண்மையிலேயே வந்து கொ கொண்டாடப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு. முக்கியமா வந்து திவ்யா வந்து என்ன சொல்றது, எட்ஜ் டூ எட்ஜ் வந்து இவரு நம்ம வாட்டர்மெலன் வந்து டாக்ஸிக் டார்ச்சர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது, அத வந்து புரிஞ்சு அத வந்து செஞ்சது வந்து திவ்யாவுக்காக வந்து சபரி. அத உண்மையா சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு நான் நான் என்னால மறக்க முடியாத ஒரு சீன்னா அதுதான். அதுல என்னன்னா, இவங்க உட்காந்துருப்பாங்க ஸ்கூட்டர்ல. இவரு பின்னாடி வந்து அப்படி அப்படியே கை நீட்டும்போது இண்டிகேஷன்லாம் குடுப்பாரு சபரி அங்கருந்து. கிட்ட கை வரும்போது பார்த்தோன்னே டமால்னு வந்து "பிக் பாஸ் என்ன கூட்டினீங்களா?" அப்படின்னுவாங்க. அந்த மாரி வந்து அவர வந்து லெஃப்ட்ல தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. போறப்ப எல்லாரையும் கட்டி பிடிக்கிற மாரி கட்டி பிடிச்சதுக்கு அவர் வந்து அதுவும் கொஞ்சம் எட்டலாம் நின்னு கட்டி பிடிச்சது அவர் வந்து நறுக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு போனதா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்துல வந்து சபரிய வந்து அந்த டைம் வந்து அந்த கிளிப்ப வச்சு தான் அந்த பாட்டு போட்டாங்கன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. அதிலிருந்து தான் திவாசா வந்து நெறைய ஒரு இதுவாவே போக ஆரம்பிச்சது. அந்த காம்பினேஷன் வந்து நெறையவே இடத்துலயும் பகிரப்பட்டது. எனக்கே கூட அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா இவங்க வந்து உட்காருவாங்க. வாட்டர்மெலன் வந்து ஆர்வமா உட்காருவாரு. திவ்யா பக்கத்துல உட்காரலாம் அப்படின்ட்டு. டக்குன்னு அரோரா வந்து சபரி பக்கத்துல உட்காரும்போது, அரோராவ கூப்ட்டு வாட்டர்மெலன் பக்கத்துல உட்கார வச்சு திவ்யாவ தான் பக்கத்துல உட்கார வைப்பார் சபரி. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண ஏன் புடிக்கும் அப்படின்னா, 2டே விஷயத்த நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். 1 அவன் வந்து அந்த பொண்ண வந்து கேர் பண்ணிக்கணும். அவள வந்து கண் இமை போல அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாரி வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கிறவன ஒரு பெண்ணுக்கு வந்து பிடிக்கும். ஓகேவா? அதே நேரத்தில அவன்கிட்ட கொஞ்சம் காமெடி சென்ஸ் இருந்தா போதும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து பேஸ் ஆக்சுவலா. அப்புறம் தான் அழகு, பணம், அந்தஸ்து, மத்த விஷயங்கள், புற விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல இந்த 2 விஷயம் வந்து முக்கியமானது. ஏன்னா, எனக்கு வந்து நான் என்னுடைய எனக்கு நெறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும்போது, என்னுடைய 20, 22 தான் அத பத்தி எனக்கு புரிதலே வர ஆரம்பிச்சது. அ அழகு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவன வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அழகு வந்து பெரிய விஷயமே இல்ல அப்படின்றது லேட்டரா ஐ ரியலைஸ்ட். ஐ மீன் முதல் பார்வையில பார்க்கறப்ப ஒரு குட் லுக்கிங் அந்த விஷயங்களாகவே இருந்தாலும் கூட, முதல்ல உங்கள வந்து ஒரு ஒரு உங்க கூட வந்து மிங்கிள் ஆகுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு வந்து அழகு ஒரு பெரும் விஷயம் இல்ல. உங்க கிட்ட இருக்கிற சோல் ஆர்எல்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஒரு உண்மைத்தன்மை, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சென்ஸ், காமெடி சென்ஸ், ஒரு விஷயத்த பார்க்குற விஷயம், இதெல்லாம் தான் அவங்கள வந்து அட்மையர் பண்ணும். ஸோ அந்த வகையில வந்து சபரி கிட்ட இந்த 2 குவாலிட்டீஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. முக்கியமா வந்து
என்ன நடக்க போகுது அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து விக்கல் விக்ரம் வந்து உடஞ்சு நிற்போது இதெல்லாம் நடிப்புடா, இதெல்லாம் வந்து டாஸ்க் மாதிரி சொல்லியிருப்பாங்கடா அப்படின்னு வந்து சீக்கிரமாக அதை கணிச்ச விஷயங்களா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து சென்ஸ் வந்து நல்ல சென்ஸ் வந்து சபரிக்கு உண்டு. யார் என்ன விஷயங்கள் எப்படி எப்படி போகும் வரும் அப்படின்றது வந்து சென்ஸை வந்து கணிக்கிற வந்து சபரிகிட்ட நிறையவே உண்டு. ஸோ அந்த மாதிரி வந்து திவ்யாவை வந்து அவர் டார்ச்சர் பண்ணும்போது கணித்து வந்து அவரை காப்பாற்றினதும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அதனால் வந்து சபரி வந்து திவ்யாவும் சபரியும் வந்து இந்த கேரிங்லாம் வந்து இவங்க வெளியில் இருக்க ஆடியன்ஸ் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க, அது ஒரு காதலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய திரை உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜோடிகளை வந்து உங்கள் கற்பனையில் அவங்க வாழற மாதிரி நீங்களே கற்பனை பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷாருக் கான், காஜோல் அவங்க 2 பேரையும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ காஜோல் வந்து அதுக்கப்புறம் வந்து அஜய் தேவகானை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பேரை வந்து நீங்கள் வந்து தில்வாலே துல்கனியா லே ஜாயங்க வந்து 3 வருஷம் ஓடிச்சு 2 வருஷம் ஓடிச்சு நம்ம தகவல் கேள்விப்படும்போது அப்போ அந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து மனசில் அவங்களை வந்து நீங்கள் வந்து லவ்வரா, காதலன் காதலியா அப்படின்னு ஐ மீன் கணவன் மனைவியாக நீங்கள் வந்து ஸ்வீகரிச்சுக்கிறீங்க உங்கள் மனசில். அதனால தான் அந்த படங்கள் வந்து அவ்வளோ போகும். அந்த மாதிரியான பேர் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயம். இப்போ ஜெமினி கணேசன் இவங்க சாவித்ரி அவங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கும் சாவித்திரியான ஜோடியே ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. அப்புறம் அவங்க அந்த பாலும் பழமும் நடித்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சின்ற மாதிரியான ஒரு விஷயம் போக ஆரம்பிக்கும். சொல்கிறேன் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் என்னென்ன திரை நாயகர்கள் நாயகிகளை வந்து ஒரு பேர் வந்து பிடிச்சிருந்துன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அவங்க உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து சுவீகரிச்சிங்க, அவங்கள நீங்கள் கற்பனையில் வாழ்வீங்க. அப்படி தான் வந்து நான் இந்த டிவாசா விஷயங்களையும் நான் பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ சில பேர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல, இந்த 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 ஜோடி ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ கமல் ஸ்ரீதேவி அடுத்தது சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து கமல் ஸ்ரீதேவி. கமலும் ஸ்ரீதேவியும் வந்து அப்படி ஒரு பேர் அவங்க. அந்த டைமில் வந்து அதுக்கு நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் கேசட் அந்த காலம்லாம் விஹெச்எஸ் கேசட்லாம் வருது. அப்போ நிறைய ரூமர்ஸ் என்னென்னோ விஷயங்கள் இவங்களை வந்து கண்ணு காது வச்சு பேசுறதுக்கு வந்து சொல்ல வேணும். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போலாம் பெரிய டாக்காகவே போயிருந்து. அப்புறம் வந்து பிரபு குஷ்பு பேர். இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும், மாறாமல் போகும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ இதில் வந்து நிஜத்தில் பார்த்தீங்கன்னா கமல், ஸ்ரீவித்யா 2 பேருமே வந்து ரியல் லவ்வர்ஸ் அவங்க. பட் அவங்கள வந்து நம்ம வந்து பெருசாக பேசுனது கிடையாது. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நாங்கள் வந்து தள்ளி போட்டோம். இல்லைனா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருக்கிற ஆளுங்க தான் நாங்கள் அப்படின்றதும், கடைசி காலத்தில் வந்து கமல் வந்து ஸ்ரீவித்யா கூட இருந்ததும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் இப்பயும் டிக்ளேர் பண்ணுறாரு, அவங்க என்னுடைய காதலி அப்படின்னு இப்பயும் டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் இவங்களுக்குள்ள அப்படியான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை, கேர் மட்டும் இருந்தது. ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திவாசான்ற ஒரு பேரை வந்து பயங்கரமாக வந்து அது பேர் என்ன சொல்கிறது, அவங்களா ஒரு பேர் வச்சு அவங்க 2 பேரும் வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கற்பனையில் கமல் ஸ்ரீதேவி மாதிரி, ஷாருக் கான் காஜோல் மாதிரி இவங்களாம் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நினைக்கும் போது அவங்க வெளியே வந்து திவ்யா அதை பற்றி ஸ்டேட்மெண்ட் என்னடா இதெல்லாம் பண்ணி வச்சுங்க, எங்களுக்கே தெரியாமல் அதெல்லாம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தானே கடந்து போகன்ற மாதிரி தான் அதை வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸோ கொடுக்கல. அவங்க தெரியும், ஏன்னா நீங்களாக வந்து இப்போ பிள்ளைய பற்றி அது காண்டாமருக்குன்னு பேர் வச்சு அவங்களுக்கு என்னடா அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும், அவங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு. இப்போ நடித்தாலும் கூட இப்போ யாரோ சொன்னாங்க துஷாரும் அரோராவும் எப்படி சினிமாவில் நடிப்பாங்க, 2 பேரும் சேர்த்து நடிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த ஜோடியை வந்து இணைச்சி அதுக்கு ஒரு பாட்டு எல்லாமே போட்டுருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைனாலும் கூட இவங்க பாட்டு போட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து போன சீசனில் வந்து நம்ம ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு சாங்லாம் போட்டாங்க. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவங்க வந்து சாங் போட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க சின்ன சின்ன கேரெல்லாம் வந்து ஒன்றா இணைச்சி வச்சு ஒரு பாட்டெலாம் போட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் ரொம்ப இயல்பாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறீங்களா, அதை வந்து ஒரு சட்டத்தில் எடுத்து ஐ மீன் வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இந்த திவாசாவில் வந்து எனக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது ஒரு ஸ்லோ மோஷனில் அந்த கேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஒரு பாட்டாக போட்டிருந்தாங்க. அந்த பாட்டுனால தான் எனக்கு அந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது எனக்கு. NH4 படத்தில் வந்து அந்த
யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றானிவன் அன்பானவன் உன் காதலில் கரைகின்றவன் உன் பார்வையில் உரைகின்றவன் உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன் என் கோடையில் மழையானவன் என் வாடையில் வெயிலானவன் கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். இந்த சாங்குக்கு திவ்யாவும் சபரியும் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன் நான். ஆமாம், அதுதான் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இது மாதிரியான ஒரு சில்லற விஷயத்தை பார்த்து 4 பேர் ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து அதை அதுக்கப்புறம் வந்து திவாசான அதுக்கு பேர் வச்சு வந்ததான் நான் நினைக்கிறேன். மேபி இதுக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தால் தயவுசெய்து அதை வந்து பெண்ணிடங்களை தெரியப்படுத்துங்க. அதனால் இவங்க போதைக்கு வந்து அவங்க ஊறுகாயாக ஆக முடியாது இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா, திவ்யாவுடைய மீட்டப் வந்து சமீபத்தில் சென்னையில் நடந்திருக்கு. சென்னையில் போயிட்டு வந்தவங்க நிறைய தகவல்களை சொல்கிறாங்க. இன்னும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. தகவல்களை சொல்லும்போது அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த திவ்யாவுடைய ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்து சபரி வினோத்லாம் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ சபரி வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அம்மா மாதிரி அவங்க எல்லாருக்கும் பார்த்து சாப்பாடு போட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து சபரியும் திவ்யாவையும் இந்த திவாசா மேட்ருலாம் ரொம்ப பிரபலமாக இருக்குல்ல. ஸோ திவாசா மேட்ருக்கு வந்து சபரியும் திவ்யாவையும் ஆட வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆடுங்கன்னு வற்புறுத்திருக்காங்க ஃபேன்ஸ் மீட்டில். ஏன்னா இவங்க தான் ஒரு கற்பனை வச்சுருக்காங்கல்ல. இவங்க ஒரு போதைக்கு அவங்க ஊறுகாயை ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, மறுத்துருக்காங்க, 2 பேரும் மறுத்துருக்காங்க. இல்லை இது வந்து வழித்துணைய சாங்குக்கு வந்து ஆட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து இல்லை இது வந்து லவ்வர் சாங்கு, எங்களுக்கு வந்து அண்ணன் தங்கச்சி பாடுற மாதிரி ஆடுற மாதிரி சாங் போடுங்கன்னு சொல்லி அப்புறம் ரக்கிட்டுக்கு 2 பேரும் ஆடினதா வெளியில் வந்த தகவல். ஸோ அதனால் வந்து அந்த திவாசான்றது நீங்கள் ஒரு கற்பனையில் வச்சுருங்களா, அது இழுத்து மூடப்பட்டது. அவர்கள் அண்ணன் தங்கை என்று அறிவித்து விட்டார்கள். அவங்களுக்கு வேறு இடத்துல கல்யாணம் நடக்கும், இவருக்கு வேறு இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இது கோயிலுக்கு வந்து ஒன்றா தான் போனாங்க எல்லாருமே. ரீயூனியனில் வந்து வடபழனி கோயிலுக்கு வந்து அரோரா, சபரி தான் வீடியோ எடுத்தான்னு நினைக்கிறேன். திவ்யா வந்திருந்தாங்க, துஷார் வந்திருந்தார் நினைக்கிறேன், கனி வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீயூனியன்ஸ்லாம் வந்து நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க அது. அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படி அப்படியே வச்சு கண்ணு காது மூக்கு வச்சு பேனை பெருமாளாக்கி ஒரு கதையாக அதை வந்து பேசும்போது அவங்க வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. சரி, இப்படியான ஒரு விஷயமா நம்ம சேனலில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த திவாசாவில் வந்து ஒரு கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனை உடைக்கிறதுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத உங்களோட நான் பார்க்குறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அந்த பொருடங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு இப்போ சொல்லுவாங்க. நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.